சவுத் இந்தியன் ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் சீசன் 2 உங்கள் திறமையை வெளிப்படுத்த ஒரு பெரிய மேடை. வெற்றியாளர்களுக்கு பணப்பரிசு. உங்கள் சிறந்த படைப்புகளை சமர்ப்பித்து வெற்றியை கைப்பற்றுங்கள். இது உங்கள் கனவை நினைவாக்கும் திருவிழா. தமிழ் சினிமாவுக்கு 1000 கோடி 1000 கோடி அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம சொல்லிக்கொண்டே இருப்போம். ஆனால் அந்த ஒரு விஷயம் நடக்காமல் தான் இருக்கும். ஏன்னா பெரிய ஹீரோ திரைப்படங்களை எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யாமல் போய்விடும். இந்த டைம் லைக்கா நிறுவனம் மிஸ் பண்ணக்கூடாது, எப்படியாவது விடாமுயற்சி திரைப்படம் மூலமாக 1000 கோடியை அடித்து விட வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் பயங்கரமாக இறங்கியிருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா லைக்கா நிறுவனம் டீசர் இங்கிலீஷ் டீசரை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதையும் தாண்டி ஒரு பயங்கரமான பிளானில் இருக்காங்க. ஸோ இதுக்கு முன்பு லைக்கா நிறுவனம் தயாரித்த பொன்னியின் செல்வன் 1, பொன்னியின் செல்வன் 2, சந்திரமுகி 2, அதுக்கப்புறமா இந்தியன் 2, பேட்டேன், இது எல்லாமே பேன் இண்டியா திரைப்படமாக தான் ரிலீஸ் ஆச்சு. முக்கியமாக இந்தியன் 2 பெருமளவில் எதிர்பார்க்கப்பட்ட திரைப்படம். உலகம் முழுவதும் 6000 ஸ்க்ரீனில் ரிலீஸ் ஆச்சு. இப்போ விடாமுயற்சி திரைப்படத்துக்கு இதுக்கு முன்பு ரிலீஸ் ஆன திரைப்படங்களை விட அதிகமான ஸ்க்ரீன் கவுண்ட் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 6500லேருந்து 7000 ஸ்க்ரீன் பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாம். அதனால தான் இங்கிலீஷ் டீசர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இவ்வளோ பெரிய ஸ்க்ரீன் அஜித் அவர்களோட வாழ்க்கையில் நடந்தது கிடையாது. அது விடாமுயற்சிக்கு தான் நடக்க போகிறது. ஸோ இந்த திரைப்படம் தமிழ் கல்ச்சரை பேஸ் பண்ணி இருக்கிற மாதிரி திரைப்படம் இல்லாமல் கம்ப்ளீட்டாக ஹாலிவுட் ரேஞ்சில் எடுத்திருப்பதால் இது 1000 கோடி வசூல் ஈஸியாக டச் பண்ணிவிடும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் ரசிகர்கள் இருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற விஷயத்தை மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்.